இன்ஜின் லைட் எரியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் லைட்டு அந்த மாதிரி நிறையா லைட் எரியும். இன்ஜின் லைட் மெயினாக ஆயில் லைட் இருந்துச்சுன்னா நமக்கு ஆயில் தான் ஆயில் ஃபில்டரில் இல்லை ஆயில் கேபினில் ஏதோ ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இன்ஜின் லைட் வந்து காமனாக நிறைய இஷ்யூஸ்னால எரியும். அது O2 சென்சார் இஷ்யூஸ் இல்லைன்னா சில பல இஷ்யூஸ்னால பல சென்சார்னால அந்த லைட் எரியும். அது எப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனரில் போய் போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது போலோ இருக்குது, போலோ அண்டு வந்து பொலிரோ இருக்குது. ரெண்டுலேயும் அந்த போர்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இதான் அந்த மிஷின் டிவைஸு ஓபிடி ஸ்கேனர் 2. ஆக்சுவலாக இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் ப்ளக் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேயே இருக்கும். அதாவது ECUன்னு சொல்லுவாங்க. அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க போலோவில் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே போலோவில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் போர்ட். ஆக்சுவலாக இங்கே இருக்கும், தெரியுதுங்களா? இந்த பின்னில் தான் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். அந்த இதோட பின் இருக்குது பார்த்தீங்களா, இதே ஷேப்பில் வந்து அங்கே இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மொபைலில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஏற்றணும். அதுக்கு ஐஃபோன்லேயும் இருக்குது. ஆக்சுவலாக இதுலேயே பின்னாடி வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆப் வந்து சிஸ்டம்ஸ்க்கு இல்லை பிசிக்கும் அண்ட் மொபைலுக்கும் எல்லாத்துக்கும் இதில் வந்து காட்டும். இதில் காட்டுறப்போ பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் ஒன்று காட்டும். நம்ம அதை யூஸ் பண்ண தேவையில்ல, ஃப்ரீ வெர்ஷனே இருக்குது. அதே யூஸ் பண்ணால் எந்த ஆப்னு நான் காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்கிட்ட ஆண்ட்ராய்டு இருக்குது. ஆண்ட்ராய்டில் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்.